அனைத்து பிரஸ் நண்பர்களுக்கும் எங்களின் எஸ்டிஆர் பார்மர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று காலையில எங்க எஸ்டிஆர் அசோசியேஷன் குரூப்ல ஒரு பிடிஎஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் குரூப்ல போட்டாங்க. நிறைய பேர் நண்பர்கள் அந்த குரூப்ல இருக்காங்க. அதை யார் ஷேர் பண்ணாங்க, அது எப்படி இந்த ஸ்கெட்ச் வெளில வந்ததுன்னு தெரியாது. இது என்ன ஸ்கெட்சா இருக்கும், ஏதா இருக்கும், இதை தெரிஞ்சுக்கலான்ட்டு கலெக்டர் மீட் பண்றதுக்காக நேற்று நாங்க கலெக்டரேட்டுக்கு போனோம். கலெக்டர் சார் மீட் பண்ண முடியல, அவர் வெளியில பிஸியா இருந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு அதிகாரிகிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம். அவங்க எங்களை கேட்டது இந்த ஸ்கெட்ச் எங்க வந்தது, எப்படி கிடைச்சதுன்னு மட்டும் தான் கேட்டாங்க. சார், எங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ல இந்த மாதிரி ஒரு நாலேஜ் காரிடார் என்ற ஒரு ரோடு போரனப்பள்ளி ரெவன்யூ வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகி 10 ரெவன்யூ வில்லேஜ் எலவப்பள்ளியில பாகலூர் ரோட்ல முடியுது. இது சுமார் ஒரு 15 கிலோமீட்டருக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்னு என்னோட கால்குலேஷன். 1 கிலோமீட்டர் விடுத்தல சென்ட்ரல் ரோடு, 2ஆம் பக்கம் 500 மீட்டர் இந்த இதுக்காக எடுத்திருக்காங்க. இந்த மேப் படி எல்லாரோட சர்வே நம்பர் டீடைலோட இதுல இருக்கு. இதுக்குள்ள சுமார் 10 வில்லேஜ் இருக்கு மொத்தமா இந்த காரிடாருக்குள்ள. இது அவங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணும்போது வில்லேஜே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமானு தெரியல எங்களுக்கு. எல்லாம் பயந்து ஒரு இதோட ரொம்ப கவலையோட இங்க பார்மர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி மெசேஜ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் அவங்களா சேர்ந்துங்க, எல்லாரும் வந்தீங்க. பிரஸ் கூப்பிட்டு எங்க கஷ்டத்தை பிரஸ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்காக நாங்க சேர்ந்திருக்கிறோம் சார். இது எங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ல 15 கிலோமீட்டர் பர் 1 கிலோமீட்டர் விடுத்துல சுமார் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 246.7 ஏக்கர் லேண்ட் வருதுங்க. இதுல 15 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டா சுமார் 3750 ஏக்கர் லேண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்டுக்காக எடுக்கிற மாதிரி இந்த ப்ரொபோசல் கம்பைன்ட் ஸ்கெட்ச் எங்களுக்கு புரியுற மாதிரி வெளியில வந்திருக்கு. எந்த காரணத்தை கொண்டு நாங்க லேண்ட் விடுறதுக்கு தயாரா இல்ல. ஏற்கனவே லாஸ்ட் சிஎம் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஓசூர் வரும்போது இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடார் ரோடு ஒன்று வரப்போகுதுன்ற மாதிரி பேப்பர்ல எல்லாம் வந்தது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துல வருது நாலேஜ் கிடையாது சொல்ல. ஆனா இப்பதான் வித் ரெவன்யூ வில்லேஜோட சர்வே நம்பரோட இந்த மேப் ரிலீஸ் ஆயிருக்கு. தயவுசெய்து பிரஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்மர்ஸ் ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் சிப்காட் 1, சிப்காட் 2, சிப்காட் 3, SEZ, STR, டேமண்ட் எல்லாமே இழந்துட்டோம். நாங்க இன்னும் அரைக்குறையா இருக்கிறது. அட்லீஸ்ட் நாங்க இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காவது இந்த ஒரு விவசாயம் பண்றது இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இருந்து P1 வரைக்கும் கண்டிப்பா ஒரு விவசாயம் தான் இந்த உலகத்திலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. தயவுசெய்து பார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எங்க விவசாய நிலத்தை எந்த காரணத்தை கொண்டு இழக்கிறதுக்கு எங்க உயிரே போனாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க விடமாட்டோம். இதை வச்சுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். தயவுசெய்து பிரஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கோங்க. என் பேர் முனிவேங்கடப்பா. இந்த STRR பார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நானு. இன்னும் எங்க வைஸ் பிரசிடென்ட் அமரேஷ் இருக்காங்க, செக்ரட்டரி அருண்ராஜன் இருக்காரு, ட்ரெஸரர் முரளி இருக்காரு, PMK மாவட்ட செயலாளர் முண்டாஸ் இருக்காரு. மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்களா? மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாரு? மாவட்ட ஆட்சியர் பார்க்க முடியல சார். மாவட்ட ஆட்சியர் போனோம், சார் இல்ல. பட் இதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமா வந்துடுச்சு. மொத்தமா ஒரு ஏற்கனவே சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பக்கத்துல மாரசந்திரம் வில்லேஜ் இருக்கு. 100 ஏக்கராக்கு மேல STRR ஏற்கனவே போயிடுச்சு எங்களுக்கு. இப்ப அந்த வில்லேஜ்ல ஒரு ஃபேமிலி கூட 1 சென்ட் கூட நிக்காது. அத்தனையும் இந்த ரோடுக்குள்ள போயிடுச்சு. 1 கிலோமீட்டர் விட்டோம் போது எல்லாருமே ரோடுக்கு வரணும், கூலி செய்யறதுக்கு தான் போகணும், அடுத்து செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகணும். நாங்க எதனா கம்பெனி அந்த மாதிரி வந்ததோ கண்டிப்பா எங்க உயிரே போனாலும் அந்த மாதிரி எங்களுக்கு கம்பெனியும் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ரோடும் வேண்டாம். தயவுசெய்து நாங்க எந்த காரணத்தை கொண்டு நாங்க எங்க நிலத்தை விடுறதுக்கு தயாரா இல்ல. இல்ல இல்லைங்க சார், நேற்று நாங்க போகும்போது அவர் இல்லைங்க சார், நேரம் வந்துட்டோம். அதுக்குள்ள மக்கள் அவங்களா போன் பண்ணி ஏற்கனவே எங்க ஒரு அசோசியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால STRல எல்லாம் லேண்ட் போனவங்க ஏகப்பட்ட பேர் இப்ப இதுல லேண்ட் போயிருக்கு. அதனால எல்லாரும் கேட்டதுனால பார்க்க முடியல சார். இல்ல சார், அதிகாரிகளை பண்ண போறோம். இதை பத்தி நாங்க எல்லா அதிகாரியும் மீட் பண்ண போறோம், எல்லா அரசியல்வாதிகளையும் மீட் பண்ண போறோம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் உண்மை ஆக்சுவலா இது பில் போட லெவலுக்கு போயிடுச்சான்னு தெரியல. இந்த கடைசி சென்சஸ் நடந்துட்டு இருக்கு இப்ப அசம்பிளில. ஒருவேளை அவங்க பாஸ் பண்ணிட்டு ஜியோ வெளியில வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமா போயிடும். நாங்க உங்கள் மூலியமாக எல்லா அரசியல்வாதி கட்சிகளையும் எல்லா MLAஸையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த ப்ராஜெக்டை இங்க வேண்டாம், வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி எங்க மூலமா அசம்பிளில பேச சொல்லி உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.